வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காசிமேட் தான் வந்திருக்கோம். நம்ம சேனலில் ஏற்கனவே காசிமேட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நான் எடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா வந்து நான் போனதே லேட்டு, அதனால் வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியல. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன். காசிமேட்டில் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். மீனோட ரேட்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நீங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போனீங்கன்னா போன உடனே மீனை வாங்கிடாதீங்க. ஒரு 2 வாட்டி சுற்றி பாருங்கள். கண்டிப்பாக மீன் ரேட்டு ஏதாவது ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும், அங்கே வாங்குங்க. 350 ரூபா 300 கொடுப்பாச்சு. எல்லாம் முட்டை நண்டு ரெண்டுமே 600 ரூபா கொடு. ஏரா 350 ரூபா விடு, அப்படியே 600 ரூபா விடு, 550 ரூபா விடு. ரெண்டு எடுத்துங்கம்மா, 350 ரூபா விடு. சரி 300 ரூபா விடு. சரி 500 ரூபா தெரியுங்களா? ஏரா நீங்களே பாருங்கள், 350 ரூபா சொன்ன இறா வந்து நம்ம வாங்கலான்ன உடனே கம்மி பண்ணி வந்து ஒரு கூட வந்து 250 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. இறாலாம் வேணும்னா டேரெக்டாக காசிமேட் வந்துட வேண்டியதான் போல இருக்குது. ஏன்னா இறாலாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. பெரிய பெரிய இறாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா 400 ரூபா அந்த ரேட்டு தான் விற்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இறா. காசிமேட்லேயும் பார்த்தீங்கன்னா பழைய இறாலாம் வச்சுக்கிறாங்க. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். பழைய இறா சேல்ஸ் பண்ணுறாங்க, அதையும் காட்டுறேன். ஆனால் இந்த இறா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது 300 ஆனா? இது 400. அதான் 300. வெள்ளை வவால்லாம் ஃப்ரெஷ்ஷாக நான் காசிமேட்டில் தான் முதல் தடவை பார்க்குறேன். வேறு எந்த மார்க்கெட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெள்ளை வவால் வந்து 1500 ரூபா சொல்லிக்கிறாங்க. 3800 3800. போயிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு ரேட்டு கேட்டாலே பயமாக இருக்குது. திட்டுறாங்க, சில கடையில் வந்து திட்டுறாங்க, சில இடத்துல வந்து சொல்கிறாங்க, சில பேர் திட்டுறாங்க. நான் மீன் பாட்டுட்டு வந்துகிட்டே தான் இருக்குது பாருங்கள். இங்கே ட்ரை சைக்கிளில் போய்ட்டுருக்கு பாருங்கள் மீன். இப்போ தான் அந்த போட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாழை மீன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வாழை மீன் ஃபுல்லாகவே எடுத்து அப்படியே வெளியில் வச்சு அப்படியே சேல்ஸ் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு வேலையை. நான் வந்து சின்ன சின்ன போட்டு தான் மீன் வந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் வந்து காசிமேட்டில் வந்து எவ்வளோ பெரிய போட்டில் வந்து மீன் எடுத்து சேல்ஸ் பண்ணுறது இன்றைக்கி தான் நான் முதல் தடவை பார்க்குறேன். காசிமேட்டை பொறுத்த வரைக்கும் கிலோ கணக்கில் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து கூறு கட்டி விற்கிறது, அப்புறம் கூட அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கூடையில் விற்கிறது, அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூறு கட்டி விற்பாங்க. 6 kg போட்டுங்களா? 6 kg. நோமோனியா 459. வாங்க. எறா ஆயிடுச்சு பாருங்க, எறா ஆயிடுச்சு பாருங்க, எறா பாருங்க, சூப்பர் எறா. அங்கே வாங்க. நேஸ்ல வாங்க மாட்டான், அவனே வாங்குறான். பாருங்க எறா பாருங்க. அடியில் ஒரு எறா இல்லை, மேலே ஒரு எறா இல்லைங்க. பாருங்க எறா பாருங்க. சார் இதோ பாருங்கள், இந்த கூடையில் வச்சுக்கிற இறாலாம் எதுவுமே சரி கிடையாது. எல்லாமே பழைய இறா தான். தலை ஃபுல்லாகவே புண்டு போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது பழைய இறான்ட்டு பக்காவா. இந்த மாதிரி கூடையில் வச்சு விற்கிறவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக பேரம் பேசி வாங்கலாம். ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்காமல் இருக்கும், ஆனால் வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஒரு கூர் வந்து 350 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 200 ரூபாய் 150 ரூபாய் கூட வாங்கலாம். கண்டிப்பாக கேட்டு நிறைய பேர் வாங்கின்னு போயிருக்காங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். காசிமேட்டில் நீங்கள் மீன் வாங்கினா உங்களுக்கு பேசுகிற தரம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் பேரம் பேசி கண்டிப்பாக கம்மியாகவே வாங்கிட்டு போகலாம் காசிமேட்டில். உண்மையாக சொல்கிறேன், நான் வஞ்சர மீன்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஐஸே இல்லாத மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஸ்டிப்பாக நிற்கிது. ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கிடச்சிது எனக்கு. நான் எவ்வளோக்கு வேணுன்றதை கடைசியாக சொல்லியிருக்கேன். என்னால் வீடியோவே எடுக்க முடியல, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. ட்ரை சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மீன் வந்துனே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வஞ்சர மீன்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஏழை வரதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க.
200 மட்டும் ஒரு நாளைக்கு பொண்ணு 200 அது வேணாம்மா 2500 பொண்ணு வேலை தான் கிடைக்கும் கொடுப்பா நீ சரியா நீங்க வேற காசு தான் ஃபர்ஸ்ட் அப்புறமா தான் பொருள் பஸ் தான்ப்பா அதுக்கு இந்த மாதிரி அறிமுறைமா கொடுத்தா எப்படிப்பா வாங்குறது இல்லப்பா இல்லண்ணா ஏன்னா 7 மீன் இருக்குண்ணா 6 750 கூட அவ்வளோதான் காசு வருமா இவ்வளோ கம்மியாலாம் போட்ட காசு வராதுங்க வராது எங்கே போகுது வரும் வராது விலையா வாங்கினேண்ணா 700 ரூபாய். 20 ரூபா கிடைக்காது. ஒரு கிலோ மட்டனே 800 ரூபா, 2 கிலோ கறினால 1600 ரூபா வச்சுக்கோங்க. மீன் மட்டும் பார்க்கணும் கேட்கறதுலாம் காசு கேட்க மாட்டேன். விலை கேட்கல எவ்வளோ தெரியும் எவ்வளோ கேட்குறீங்க? இது எவ்வளோ 25 வரேண்ணா. இது 1800 ரூபா. எது வேணுமோ விலை கேள்வி தரேன். எவ்வளோ கேட்குறீங்கண்ணா? 1300 13 500 போடுறேன். தம்பிக்காக உங்களுக்கு தம்பிக்காக 1500 1,500 இறா வேறு வேணும்ண்ணா. டயர் ப்ளஸ் ஏன்னா இந்த இதோட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கா? இந்த கடவுரால் பார்த்தீங்கன்னா வந்து 3500 ரூபாய் சொல்லியிருக்காரு. அவர் வந்து எவ்வளோ கேட்குறாருன்றதை பார்க்கலாம். இந்த மீன்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீன். இது வஞ்சிரத்தை விட டேஸ்ட்டான மீன் வந்து கடவுரால். அது நிறைய பேருக்கு தெரியல. ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு தெரியும். இல்லைனா இல்லைன்னு சொல்லப்போம். 6 கிலோ வரேண்ணா. அப்போ எனக்கு கிலோ தெரியாது. அப்போ நீங்களே கணக்கு பண்ணி எவ்வளோ இருக்குது. அதான் கிலோ சொல்ல மாட்டேண்ணா. எவ்வளோ வருதுன்னு எனக்கு தெரியாது. சரி கேளுண்ணா, நீ கேளுண்ணா. சரி கேளுண்ணா, எவ்வளோ நான் கேட்பேன். அதுக்கேற்ற மாதிரி வேணா அவங்க இதுக்குள்ளே கேட்பேன். இவ்வளோ பெரிய மீனே கேட்குறீங்க. சின்ன மீன் விட பரவாயில்லண்ணா. இந்த மீன் போகிறேண்ணா 1500 ரூபாய்க்கு. இந்த மீன் அவ்வளோ பெரிய மீன்ண்ணா. சின்ன மீன் கொடுக்குறாங்கண்ணா. ஒரு சின்ன மீன் போட்டுண்ணா. 2000 ரூபாய். மீன் போடாமண்ணா மீன் சொல்லலாம். வெள்ளை அவல் அதிகமாக வந்து காசிமேட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெள்ளை அவல் வந்து இந்த கூடையில் வச்சுக்கிறது வந்து 2500 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த கருப்பு அவல் பார்த்தீங்கன்னா 1500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் எறா வந்து 1000 ரூபா சொன்னாங்க. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஒரு நண்டு வந்து 300 400, அது கம்மி நண்டே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற மீன் பேர் தான் வெலாசி அப்படின்னு சொன்னாங்க. அது இதோட பேர் வந்து வெலாசியா. இப்போ தான் நான் முதல் தடவை பார்க்குறேன் காசிமேட்டில் இல்லை எந்த மார்க்கெட்லையும் இதோட நான் பார்த்து கிடையாது. இதுதான் முதல் தடவை. மக்களை நீங்கள் யாருன்னா இந்த மீனை சாப்பிட்ருந்தீங்கன்னா மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் மீன்லாம் வந்து அதிகமாக வாங்குற மாதிரி இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு கூட மீன் வாங்கிட்டு நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கூடெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் 1500 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வந்தது எல்லாமே. இதெல்லாம் 100 ரூபாய், கூறு 100 ரூபாய். என்ன மீன் கிலோமீட்டா? வெலாசி. ரேட்லாம் எவ்வளோ வாங்க? ரேட்லாம் இந்த வெலாசி மீன் பார்த்தீங்கன்னா ஒரு மீனாக வாங்கினா 200 ரூபாய் இந்த பெரிய மீன். அந்த கூடையில் இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய். நிறையா வந்து காசிமேட்டில் இந்த மீன் இருந்தது வெலாசி மீன். ஹோட்டலுக்கெல்லாம் நிறையா சேல்ஸ் பண்ணுவாங்களாம் இந்த மீனை. ஒரு பெரிய போட்டில் வந்து ஃபுல்லாகவே கவலை மீன் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கூட கவலை மீன் வந்து 500 ரூபாய் தான். ஆனால் அந்த பிடிச்சி வந்து எப்படினாலும் ஒரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் பழைய மீன் மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே அந்த போட் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குறைந்தபட்சம் வந்து ஒரு கூட வந்து 500 ரூபாயிலேருந்து சேல்ஸ் ஆகுது. 500 800 1500 2000 மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சின்ன மீன்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தான். இந்த போட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓட்டு கனவை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பேரலில் போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து எடுத்து கூடையில் போட்டு செட் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. வெயிட் வந்து எவ்வளோ வெயிட் வருதுன்னு, ஒரு கூடைக்கு வந்து இவ்வளோ வெயிட் கணக்குன்னு இருக்குது. எடுக்கிறான் கொட்டுறான் 2000 ரூபா. கிலோ 350, கிலோ 400 சார். வெண்டியில போட்டுருவா. பாப்பா 200
இறாலாம் வந்து காசிமேட்டில் கம்மியாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கூட வந்து 800 டயர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து 800 ரூபாய்க்கு வெளியில் வாங்க முடியாது. இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. மூவாயிரத்தி ஐநூறா? 1800. நான் இன்றைக்கி பார்த்த வரலாம் வஞ்சர மீனும் கடவரா மீனும் நிறைய பேர் வாங்கி போட்டுருந்தாங்க. ஏன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பாறை மீன்லாம் கூறு வந்து 300 சொன்னாங்க. நம்ம வந்து பார்கெயின் பண்ணி 200 கிட்ட கூட கொடுத்துட்றாங்க. சங்கரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருந்தது. சங்கரா மீன்லாம் இந்த மாதிரி கூறுக்கட்டி இருந்தால் அங்கே நீங்கள் வாங்காதீங்க. வந்து ஏலம் விடுவாங்க. அங்கே போனீங்கன்னா ரேட்டு கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே கட்டிட கூட எல்லாமே வந்து 300 ரூபா தான். நான் வந்து கனவா வாங்கினா தான் போனேன். கனவா எவ்வளோன்னு கேட்டதுக்கு 300 ரூபா சொன்னாங்க. 300 ரூபான்றது கொஞ்சம் ரேட் அதிகம் தான். நம்ம 2 கூட 300 ரூபா கொடுத்தா வாங்கலாம். ஒரு கூடையே வந்து 300 ரூபா சொன்னாங்க. ஏன்னா மார்க்கெட்லேயே வந்து கிலோ வந்து 250 ரூபா தான் விற்கிது. போடுங்க. என்னப்பா போடுங்கன்னு சொன்னல கூறு. இந்த சொரா மீன் வந்து 5 கிலோ இருந்தது. 3000 ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த மீன் 5 கிலோ. இப்போ ஏலத்துக்கு போக போகுது இந்த மீன். நம்ம அது வரலாம் இங்கே வெயிட் பண்ண முடியாது. அப்படியே வெளியே வரேன். கவரில் எடுத்து போ முடிச்சு போயிடு. இருப்பா நான் நம்பர் அனுப்புகிறேன். இப்போ இந்த நம்பர் அவனுக்கு அனுப்பிவிடுப்பா. 8608. பாறை மீன் எவ்வளோ பெரிய பாறை மீன், 20 கிலோவுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாறை மீன். ஆனால் வந்து ரேட் நான் கேட்கல. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பார்த்தோன்னே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது பாறை மீன். வஞ்சர மீன்லாம் பெரிய மீன் வாங்கி சாப்பிட்டீங்கனாலே அதோட பேர் வேறு நெய் மீன் சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாறை மீன் 1400. மீன் எடுத்து தெரியும். காசிமேட்லேயே வந்து 2 இடத்துல மீன் விற்பாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலம் விடுவாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மீன்லாம் இந்த மாதிரி விற்றுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து மீன் விற்கிற இடத்துல தான் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஏலம் விடுற வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.